ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே வந்துட்டு எப்படி டியூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். டியூட்டி ஃப்ரூட்டின்னு என்ன, நமக்கு இந்த கேக்குள்ளேயெல்லாம் வந்து ஒரு செரி பழம் மாதிரி வரும். அப்புறம் ஐஸ்கிரீம் மேலேயெல்லாம் நமக்கு அந்த செரி மாதிரி போட்டு தருவாங்க இல்லையா, அது வந்து நம்ம செரின்னு நினச்சிட்ருப்போம். அது முற்றிலும் தவறு. அது வந்து இந்த பப்பாளிக்காயில் தான் அது செய்கிறாங்க. இன்றைக்கி அது நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்லா திரண்ட பப்பாளிக்காயாக இருக்கணும், காயாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி திரண்ட காயை எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பப்பாளிக்காய், சர்க்கரை, அப்புறம் நம்ம கலர் பவுடர், க்ரீன் கலர், அந்த மாதிரி ஆரஞ்சு, எல்லோ, எல்லா கலரும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம், அப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றி இது வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பப்பாளி காயாக இருக்கணும், பழம் இல்லை. இது வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. நீங்கள் இன்னுமே கொஞ்சம் காயாக எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்படி கட் பண்ணி இதில் இருக்க இந்த சீட்ஸு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க பப்பாயா வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பப்பாளி காயை வந்து இது கூட சேர்த்தாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹாஃப் பாயில் அளவுக்கு ஆனால் போதும். ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் அடுப்பில் இருந்துட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் தான் கரெக்டாக இதை வந்து வேக வைக்கணும். ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. ஹாஃப் பாயில் ஆனதையுமே இதை இறக்கிக்கலாம். ரொம்ப கொலக்கொலான்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து கரெக்டாக வராது. ஓகே, இதை வந்து அப்படியே வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த காயை தனியாக வடிச்சிருங்க. இதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். நம்ம எடுத்து வச்சுக்கிற காயை வந்து ஆறட்டும். சைட் பை சைடில் நமக்கு பாவு காய்ச்சிக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கைக்கு 1 கப் அளவுக்கு சேர்த்துனாவே கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும். அந்த கரையிற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அந்த காயை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், சர்க்கரை நமக்கு ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு லைட்டான ஒரு கம்பி பதம் வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேக வச்ச அந்த காயை வந்து இது கூட சேர்த்த போகிறோம். காயை வந்து இதில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாகோட சேர்த்து இந்த காயை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது பாவு வந்து தண்ணியாக இருக்குல்ல, இப்போ இது வந்து நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு லேசான ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதை வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ கம்பி பதம் வந்துடுச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அப்படியே அந்த பாத்திரத்துலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. உங்களுக்கு நிறைய வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது அப்படியே இது கூட நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். பாருங்கள், இது வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து ஒரு 3 பிளேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீனு, ரெட்டு, அதுக்கப்புறம் எல்லோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த ஆற வச்ச அந்த இதை பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 பிளேட்லேயும் நான் வந்து அந்த பப்பாயாவும் சிரப்பும் சேர்த்து கொட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா அந்த கலரோட கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா வந்து அப்படியே கலந்து விட்டுக்குங்க. கலர் எல்லா காய்க்கும் ஒட்டுறாப்புல. பாருங்கள், இந்த மாதிரி நான் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம 10 மணி நேரம் வந்து இதை அப்படியே ஊற விட்டுறணும். இதில் எதுவும் டச் பண்ணாதீங்க. ஒரு 10 மணி நேரம் வந்து இதை எடுத்து ஒரு இடத்துல வச்சு அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா வந்து நமக்கு அந்த கலர் வந்து நம்ம அந்த ஃப்ரூட்டோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு இதை வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து கொட்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து கொஞ்சம் நேரம் கொட்டி வச்சுருங்க, ஒரு 1/2 மணி நேரம். அப்போ தான் இதில் இருக்கிற அந்த மிச்ச ஈரப்பதத்தையும் இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சி எடுத்துச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு டியூட்டி ஃப்ரூட்டி தயாராகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து காயை அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் சின்னதாக கட் பண்ணதுனால எனக்கு சின்னதாக டியூட்டி ஃப்ரூட்டி கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஐஸ்கிரீம், கேக் எது செஞ்சிங்கனாலும் அப்போ உபயோகப்படுத்திக்கலாம். கடையெல்லாம் வாங்குறத விட நீங்கள் பப்பாளிக்காய் கிடச்சுன்னா இந்த மாதிரி நீங்களே செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.